நோபிட்டா வந்து ஒரு பாலை எட்டி உதைக்கிறான். அந்த பாலை ஜியான் தடுக்கிறான். இந்த மாதிரி சுமார் ஒரு பாலை எட்டி உதைக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் தேவையான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கும் மூமெண்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ண வைக்கிறதுக்கும் தேவையான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பற்றி டிஃபைன் பண்ணக்கூடியது தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். நம்மளால் 100 கிலோ எடை உள்ள ஒரு ஆப்ஜெக்டை தூக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த சைடில் ஹல்க்கு தூக்கியிருப்பார். இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்டை தூக்குறோம் இல்லை புஷ் பண்ணுறோன்னா நம்ம அதை கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்டோடைய மாஸை விட அதிகமாக இருக்கணும். இதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு சொல்லுவாங்க. இதை நம்ம லிஃப்ட் பண்ணும்போதோ இல்லை புஷ் பண்ணும்போதோ நம்ம எந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சைடு இது மூவ் ஆகும். இதை லீனியர் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். சில கேப்டன் அமெரிக்கா அவரோட ஷீல்டை தூக்கி போடும்போது மறுபடியும் ரிட்டர்ன் வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அதாவது அவர் ஷீல்டை தூக்கி போடும்போது அது மரத்தில் அடிக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து மரத்தில் அடித்து மறுபடியும் மரத்தோடைய ஃபோர்ஸு அந்த ஷீல்டில் பட்டு ரிட்டர்ன் வருது. தான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்.